குக் வித் கோமாளி புகழ் மாதம்பட்டி ரங்கராஜோட புதுப்படம் ஆத்மிகா கூட நடிக்கிறாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தமிழ் திரையுலகத்துல மெகந்தி சர்க்கஸ் படத்தின் மூலமா அறிமுகமானவரு மாதம்பட்டி ரங்கராஜ். அந்த படத்த தொடர்ந்து அவரு நீண்ட காலம் படங்கள்ல நடிக்காம இருந்தாரு. இதுக்கிடையில உணவுத்துறையில தனி கவனம் செலுத்திட்டு வந்த மாதம்பட்டி ரங்கராஜ் சமீபத்துல பிரபல தொலைக்காட்சி நிகழ்ச்சியில நடுவரா இணைஞ்சாரு. இந்த நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி மறுபடியும் படத்துல நடிச்சிருக்காரு. மிஸ் மேகி அப்படிங்கிற தலைப்புல உருவாயிருக்கக்கூடிய இந்த படத்தோட டீசர் இப்போ வெளியாயிருக்கு. இந்த படத்துல யோகி பாபு, ஆத்மிகா முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. ட்ரம்ஸ்டிக் புரொடக்ஷன் தயாரிக்கக்கூடிய இந்த படத்தை இயக்குனர் லதா ஆர் மணியரசு இயக்கியிருக்காங்க. இந்த படத்துக்கு கார்த்திக் இசையமைக்கிறாரு. கௌதம் ராஜேந்திரன் ஒளிப்பதிவு செய்யறாரு. சதீஷ் சூர்யா இந்த படத்துக்கு படத்தொகுப்பு பண்ணியிருக்காரு. ஆங்கிலோ இந்தியன் பாடி கெட்டப்ல வித்தியாசமான லுக்ல யோகி பாபு இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த படத்தோட டைட்டில் டீசர் வெளியாகி கவனம் பெற்றிருக்கு. இந்த படத்தோட படப்பிடிப்பு போன வருஷம் நிறைவடைந்ததா படக்குழு அறிவிச்சிருந்த நிலையில இப்போ மிஸ் மேகி படத்தோட டீசர் வெளியாகி ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்துட்டு வருது. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ட்ரெய்லர், ஃபர்ஸ்ட் சிங்கிள், ரிலீஸ் தேதி இந்த மாதிரியான அறிவிப்புகள் சீக்கிரத்திலேயே வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குக் வித் கோமாளி நிகழ்ச்சியோட நடுவரா இருக்கக்கூடிய மாதம்பட்டி ரங்கராஜ் ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே பிரபலம். அதே மாதிரி பல முக்கிய சினிமா விழாக்கள் இவரோட சமையல் இல்லாம களை கட்டாது. இப்படி பிஸியா இருக்கக்கூடிய இவரு ஏற்கனவே மெகந்தி சர்க்கஸ் அப்படிங்கிற படத்துல நடிச்சிருந்தாரு. பாக்குறதுக்கு ஜம்முன்னு இருக்கக்கூடிய இவரு எப்போ ஹீரோவா நடிப்பாரு அப்படின்னு ரசிகர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டு வந்தாங்க. அந்த வகையில இப்போ அவரு யோகி பாபு கூட இணைஞ்சு மிஸ் மேகி படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. ஆத்மிகா இந்த படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இதுல காதலிய கரம் பிடிக்க போராடக்கூடிய இளைஞரா மாதம்பட்டி ரங்கராஜ் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி வக்கீலா வரக்கூடிய யோகி பாபு வாயில் கண்டம், கோர்ட்டில் தண்டம் அப்படின்னு வடிவேலுவோட வண்டு முருகன் கதாபாத்திரத்தை நினைவுபடுத்துறாரு. இப்படி சாதாரணமா ஆரம்பிச்ச டீசரோட கடைசியில யோகி பாபு பெண் வேடத்துல வரக்கூடிய காட்சி குபீர்னு சிரிப்பூட்டுது. பாக்குறதுக்கு ஒரு பக்கம் மாடன் காந்திமதி மாதிரியும், இன்னொரு பக்கம் ராட்சசன் படத்துல வரக்கூடிய வில்லி ஆயா மாதிரியும் இருக்காரு. இதுவே பயங்கர காமெடி அலப்பறையா இருக்கு. அதனால நிச்சயமா இந்த படம் ரசிகர்களோட கவனத்தை பெறும் அப்படின்னு தெரியுது. ஆனா மாதம்பட்டி ரங்கராஜ் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில கூட அழகா தான் தெரிகிறாரு. இந்த படத்துல கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி இருக்காரு அப்படின்னும் ரசிகர்கள் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. எது எப்படியோ இந்த மிஸ் மேகிய ரசிகர்கள் திரையில பாக்குறதுக்கு இப்பவே ரொம்ப ஆவலா இருந்துட்டு வராங்க. மாதம்பட்டி ரங்கராஜை பொறுத்த வரைக்கும் 25 வருஷங்களுக்கு மேலா சமையல் கலையில பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆரம்பத்துல இவருக்கு சமைக்கிறது அவ்வளவு பிடிக்குமா? ஆனா வீட்டுல பெற்றோர் ஆசைக்காக பொறியியல் பட்டம் பெற்றிருக்காரு. தன்னோட அப்பா மாதிரியே தானும் சமையல் கலைஞராகணும் அப்படின்னு 1996வது வருஷத்துல இருந்து தன்னோட பயணத்தை தொடங்கியிருக்காரு. முதல்ல பெங்களூர்ல தான் தன்னுடைய உணவகத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு பின்னாடி சின்ன சின்ன நிகழ்ச்சிகள்ல சமைக்க ஆரம்பிச்சு இப்போ பிரபலங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னாலே அங்க மாதம்பட்டி ரங்கராஜோட சமையல் கண்டிப்பா இடம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்காரு. இந்த நிலையில இத்தனை பிஸியான வேலைகளுக்கு நடுவுல சமீபத்துல பேட்டி ஒண்ணுல கலந்துகிட்டப்போ மாதம்பட்டி ரங்கராஜன் கிட்ட என்னென்ன மாதிரியான கார் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்க அவரு டாடா இண்டிகா, ஃபோர்ட் எண்டோவர், ஜாகுவார் எக்ஸெப்ட், BMW X3, வால்வோ V40, மெர்சிடிஸ் பென்ஸ் GLA, ஜாகுவார் XJL, போர்ஷ் மெக்சன், ரேஞ்ச் ரோவர் அப்படின்னு சொல்லி அடுக்கிக்கிட்டே இருக்க இதை கேட்டு ரசிகர்கள் ஆடி போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவரு இவ்வளவு விலை உயர்ந்த கார்களை பயன்படுத்துறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குதான். தான் என்னதான் வேலை வேலை அப்படின்னு இருந்தாலும் கார் ஓட்டுறது அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. 10,000 கிலோமீட்டர் கூட தனியா அப்படியே கார் ஓட்டிக்கிட்டே போவேன். கார்ல போகும்போது எனக்கு 2 தடவை ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆனாலும் பெரிய அளவுல அடிபடல. அதுக்கு காரணம் நான் இவ்வளவு விலை உயர்ந்த கார்களை பயன்படுத்தினதான். அதனாலயே நான் கார்கள ஆசைப்பட்டு வாங்கிக்குவேன். நாம கஷ்டப்பட்டு வேலை செய்யறது எதுக்காக? நாம சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே. அதனால எனக்கு பிடிச்சத நான் வாங்கி வச்சுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட நீங்க ஜெட் விமானம் வாங்க போறீங்களே அது உண்மையா? அப்படின்னு கேட்ட கேள்விக்கு, அதுவும் உண்மைதான். இந்த ஐடியா இருக்குது. இப்போதைக்கு எங்கேயாவது போகணும் அப்படின்னா வாடகைக்கு எடுத்துட்டு போறோம். ஃபியூச்சர்ல நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பா நாமளே வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காரு மாதம்பட்டி ரங்கராஜன்.